சார் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 1 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 28ஆம் தேதி வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதற்கான கலந்தாய்வு ஜனவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கட்டர் இந்த பதவிகளுக்கு கலந்தாய்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 5வது நாள் கலந்தாய்வு டைப்பிஸ்ட்டுக்கான கலந்தாய்வு நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ இதற்கிடையிலே அவங்க 18ஆம் தேதியிலேருந்தே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கோ, அதாவது குறிப்பிட்ட நியமன துறைக்கு நியமன அலுவலர் யாரோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டு தான் வராங்க. ஓகேங்களா? அதில் குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து மெஜாரிட்டியாக அனுப்பிச்சு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில மாவட்டங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பணி நியமன ஆணையம் வழங்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓகேங்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து ஜாயினிங்கே பண்ணிட்டாங்க சார். ஓகேங்களா? நம்ம சாருங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளார அவங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட அவங்களுக்கு எந்தெந்த பிளாக்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் அவங்க வந்து நாளைக்கு கூட ஜாயின் பண்ணலாம். ஏன்னா 15ஆம் தேதிக்குள்ளார எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே ஒரு சில பேர் அதர் டிஸ்ட்ரிக்ட் இருந்து அவங்க ரூம்லாம் பார்த்து கொஞ்சம் அவங்க ரூம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் உடனே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான். ஆனால் மார்ச் 15க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இனி வரும் தேர்வு இருக்கும். வேணா மற்ற மாவட்டங்கள் தேர்வு செஞ்சுருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? நீங்கள ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வேறு எடுத்துருப்பீங்க. அப்படின்னும் போது 15 நாள் கேப் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. ரூம் இது பண்ணுறதுக்கு ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? யாரும் பேனிக்காக வேண்டலாம். ஓகேங்களா? ஸோ அது குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்க நம்ம சார் ஒருத்தரும் அங்கே எடுத்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஜாயின் லெட்டர் வந்ததுக்கான அந்த வீட்டுக்கு வந்து இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அதையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? அவரே சொன்னது தான் மார்ச் 15 ஜாயின் பண்ணு சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக பாருங்கள், மக்கள் செய்தி தொடர்புத்துறையிலேருந்து ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க அதை. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கூட காட்டுறேன் பாருங்கள் சார். பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் பெற்றனர் அப்படின்றாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட தொகுதி 4 இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 10 தேர்வர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சா தினேஷ்குமார் இஆபி அவர்களிடம் 27 இன்று மின் நேற்று 27/2025 பணி நியமன ஆணைகளை காண்பித்து வாழ்த்துக்கள் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வந்து மக்கள் செய்தி தொடர்புலேருந்து வந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம சார் இருக்கார், ஒன்றும் ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது, ஜாயின் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க சார். அதே மாதிரி தான் 1 by 1 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? என்ன காரணம், 38 மாவட்டங்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டு அப்படிங்கும்போது 38 மாவட்டங்களுக்கும் அவங்க வந்து லெட்டர் சர்க்குலேட் பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டு ப்ரிப்பேர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த செக்ரட்டரியேட் போய்டும் ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்டு. அங்கேருந்து உங்களுக்கு லெட்டர் வரும். புரியுதுங்களா? மேக்ஸிமம் எல்லா செக்ரட்டரியேட்டும் சென்னையிலே இருக்கிறதுனால ஸோ அதுக்கான இது வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே தானே இருக்குது அப்படின்றனால கொஞ்சம், மற்றபடி எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஜாயினிங் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மார்ச் 2nd வீக்குள்ளார இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே. ஒரு சில ஸ்டேட் சீனியாரிட்டி பதவிகளுக்கு வந்து மார்ச் எண்டாம் போகலாம், இல்லை ஏப்ரல் 1st வீக்கு மேக்ஸிமம் இருக்குது சார். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிசி கொஞ்சம் வேகமாக தான் செயல்பட்டு வராங்க. ஏன்னா அடுத்த கால் ஃபார் அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதனால் குறிப்பிட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்போ ஆர்டர் வரும் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.